பதனி சரி கரி சத பம பதனி சா கரி க சரி சரி நி சனி சத கரி சரி த பம பதனி சரி க க ரி ரி சா ரி த ப. நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெசியா. நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெசியா. பெத்லகேம் ஊரில் மாடடையும் குடிலில் மாமரியின் மடியில் மாவளனின் கரத்தில் பெத்லகேம் ஊரில் மாடடையும் குடிலில் மாமரியின் மடியில் மாவளனின் கரத்தில் நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெசியா. பாருலகோரே ஆண்டவர்க்கு இங்கு புதியதோர் பாடல் பாடிடுங்கள். அவர் பெயர் சொல்லி போற்றிடுங்கள், என்றும் அவர் மீட்பை நாள்தோறும் கூறிடுங்கள். அவர் மாட்சி எங்கும் அறிவியுங்கள். அவர் மீட்பை எங்கும் தெரிவியுங்கள். அவர்தானே தெய்வம், வணங்கிடுங்கள். பெத்லகேம் ஊரில் மாடடையும் குடிலில் மாமரியின் மடியில் மாவளனின் கரத்தில் பெத்லகேம் ஊரில் மாடடையும் குடிலில் மாமரியின் மடியில் மாவளனின் கரத்தில் நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெசியா. பத பம பத பம கரி சா. சரி கரி சரி நி சரி சா நி த பத பம பதனி சதா சரி நி சா. விண்ணுலகம் மகிழ்வதாக, இம்மண்ணுலகம் எங்கும் களி கூர்வதாக. ஆழ்கடலும் ஆர்ப்பரிக்க, அதில் வாழ்வனையாவும் வாழ்த்திசைக்க. வயல்வெளி மலர்கள் களி கூறட்டும், வனம் காணும் மரங்கள் மகிழ்ந்தாடட்டும். உண்மையும் நீதியும் நிறைவேறட்டும். பெத்லகேம் ஊரில் மாடடையும் குடிலில் மாமரியின் மடியில் மாவளனின் கரத்தில் பெத்லகேம் ஊரில் மாடடையும் குடிலில் மாமரியின் மடியில் மாவளனின் கரத்தில் நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெசியா. நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், ஆண்டவராம் மெசியா. பெத்லகேம்
எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. என் உயிரே, உணர்வே, உலகே, உலகாலும் ஓங்கி உலகளந்த என் தாயே தமிழே, உன்னை வணங்குகின்றேன். இந்த மாபெரும் அவையை வணங்கி, அவையில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து வீற்றிருக்கிற வணக்கத்திற்குரிய மக்களின் மருத்துவர் சகோதரி உள்ளிட்ட சபையை பெருமையோடு வணங்குகின்றேன். May I request Reverend Father S. Louis Brito, Secretary and Director, to adorn the chief guest with a shawl. And may I request Dr. P. Natarajan, Principal, to honor the chief guest with a memento. Thank you, ma'am. Thank you, Father. Thank you, Dr. Natarajan. இஸ்ரேல் மக்கள் மெசியாவுக்காக, இயேசுவின் பிறப்பிற்காக பல நூற்றாண்டுகள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அவர்களின் எதிர்பார்ப்பு பெத்லகேமில் நிறைவேறியது. ஆம், பெத்லகேமில் மாட்டுத் தொழுவில் இயேசு பிறந்தார். இயேசுவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகளை விவிலியத்தில் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு மற்றும் லூக்கா நற்செய்தியாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த இயேசு நாம் வாழும் சமூகத்தில் இப்போது பிறந்தால் எப்படி இருக்கும்? வாருங்கள் காண்போம். அக்காலத்தில் ரோமாபுரியை அகுஸ்து சீசர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவர் பேரரசில் வாழ்ந்து கொண்டிருந்த மரியா, யோசேப்பு இவர்கள் இருவருக்கும் திருமண ஒப்பந்தம் நடைபெற்றது. யாக்கோபின் மகன் யோசேப்புக்கும் சுவக்கின் மகள் மரியாவுக்கும் கடவுளின் ஆசிராலும் பெரியோர்கள் முன்னிலையிலும் திருமண ஒப்பந்தம் நிகழ்த்தப்படுகிறது. நிலவெனும் வதனம் நெற்றி, நெடுமழை அணைய கூந்தல், மலரெனும் கண்கள் கைகள், மரியமை அழகின் தெய்வம். இலகுமோர் மணவிழாவை எதிர்பார்த்து நின்ற காலை, அழகிலா இறைவன் செய்தி அவள் முனம் தோன்றிற்றம்மா. அன்று ஒரு பொன்னாள் உலகில் எந்த பெண்ணுக்கும் கிடைக்கப் பெறாத பேரின்பமான அதிர்ச்சி மரியாவுக்கு அன்று நிகழ்ந்தது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். யார் நீங்க? இதையே என்கிட்ட சொல்றீங்க? நீர் கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். இது எப்படி நடக்கும்? நான் கன்னி ஆயிற்றே. தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நான்
ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். இவ்வாறு மங்கள வார்த்தை கூறிய பின் மரியா தூய ஆவியால் கருவுற்றார். திருமணத்துக்கு முன்னாடியே மரியா கருவுற்று இருக்காங்களே, என்ன செய்யலாம்? யாருக்கும் தெரியாம மரியாவை விட்டுடலாம். யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவள் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். யோசேப்புக்கும் மரியாவுக்கும் திருமணம் நல்ல முறையில் நடைபெற்று முடிந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்று 7 மாதங்கள் ஆன நிலையில் அவருக்கு வளைகாப்பு நடைபெற்றது. இந்த வழக்க போது எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. மரியாவுக்கு கருவுற்று 9 மாதங்கள் ஆனபோது அகுஸ்த சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கெடுக்குமாறு கட்டளை பிறப்பித்தார். எனவே யோசேப்பு மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேமிற்கு சென்றார். அப்போது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. என்னங்க, என்னால முடியல. கொஞ்சம் பொறுத்துக்குங்க மரியா, அதுவும் அங்க சத்திரம் இருக்கு, அங்க போய் தங்கிடலாம். யார் நீங்க? எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? ஐயா, நாங்கள் நாசரேத்திலிருந்து வரோம் ஐயா. பெயர் பதிவு செய்ய வந்தோம். வர வழியில் என் மனைவிக்கு பேறு காலம் வந்துருச்சு. தங்கறதுக்கு ஏதாவது இடம் இருக்குதாங்க ஐயா? ஐயோ, மன்னிச்சிருங்க ஐயா, தங்குறதுக்கு ஏதோ இடம் இல்லையா? ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. வேற எங்கேயும் போகிற நிலைமையில நாங்கள் இல்லை. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. இப்போதைக்கு இடம் எதுவும் இல்லை. பக்கத்தில் ஒரு மாட்டுத் தொழுவம் இருக்கு, அங்கே வேணா தங்கிக்கிறீங்களா? காசெல்லாம் எதுவும் வேணாம். ரொம்ப நன்றி ஐயா. மரியா, வாங்க போகலாம். மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். குழந்தையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். நட்ட நடு ராத்திரியில மட்டு போல பூத்தாரு மாட்டு கொட்டகையில் உதித்தாரு நம்ம இயேசு சாமியே. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டி கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். மெட்டி கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி.
இம்மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி இடையர்களுக்கு சொல்லப்பட்டது. தந்தானத்தானா 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 தன தந்தானத்தானா தந்தானத்தானா தந்தா நைட்ல தூங்க விடாம காலையில 1008 வேலை இருக்கு. சாம தூங்குடா. தந்தானத்தானா. ஏய் அங்க பாருடா, ஏதோ ஒளி தெரியுது. என்ன சொல்ற? எங்கடா? அட ஆமா. அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். வாங்கடா, நம்ம போய் அந்த குழந்தையை பார்ப்போம். வாங்கடா வாங்கடா, ஆட்டுக்குடியை தூக்கிட்டு உடனே போய் பார்ப்போம். டேய் அங்க பாருங்கடா, வானதூதர் சொன்ன அந்த தெய்வ குழந்தை. வாங்கடா போய் வணங்கிட்டு இதை ஆடி பாடி கொண்டாடுவோம்டா. கூட்டம் ஒன்று நற்செய்தி சொல்லுது, தூயனல் பாலகனை கொண்டாடி மகிழுது. இடையர் கூட்டம் ஒன்று துள்ளிதான் ஆடுது, இனியில தாழ்வென்று மனதார பாடுது. எளியர் மனசுலதான் தேவ மகன் பிறந்தாரு, எளிய மனசுலதான் தேவ மகன் பிறந்தாரு. ஏழை என் இதயம் குளிர்ந்திடத்தான், அட உள்ள பொங்கும் இல்லம் தங்கும் இறைவன் ஆட்சிதான். அட உள்ள பொங்கும் இல்லம் தங்கும் இறைவன் ஆட்சிதான். இயேசுவின் பிறப்பு பிற இனத்தைச் சேர்ந்த அரசர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. இது என்ன நட்சத்திரம்? அரச குலத்தில் ஆண்மகன் தோன்றினால்தானே இது தோன்றும். மற்ற அரசர்களும் அதேபோல் நினைத்தார்கள். 3 அரசர்களும் ஒரே இடத்தில் விண்மீனின் வழிகாட்டுதலினால் கூடினார்கள். தங்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். மூவரும் குழந்தையை பார்க்கச் செல்கிறார்கள். அவர்களுக்கு முன்னே அந்த நட்சத்திரம் வழிகாட்டியது. அதோ அங்கே பாருங்கள், அந்த விண்மீன்
கடவுளுக்கு நன்றி. இதோ அரசர். இயேசுவின் பிறப்பு மகிழ்ச்சியை தருகிறது. கடவுள் மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். கடவுள் நம்மோடு வாழ்கிறார் என்பதற்கு சான்றுதான் இயேசுவின் பிறப்பு. வாருங்கள், இயேசுவின் பிறப்பு நமக்கு தரும் மகிழ்ச்சியை நம்முடையதாக்குவோம். நமக்கு வந்ததென்று வானம் அதிர பாடுங்களே. செல்லம்மா பொன்னம்மா சின்னம்மா கண்ணம்மா எழுந்து
of His love, wonders of His love, and wonders of His love. Continue cheering for our beautiful, sweet and lovely special guest. Okay? Can we all rise as we welcome the special guest? Yes, please rise as we welcome the special guest. Oh-ho! David, TPP. Ho, 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 ho. Merry Christmas. Ho, 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 ho. Merry Christmas. Come on, cheer for our Christmas Santa Claus. David, TPP. So time for the performance by our special guests. கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, Merry Christmas. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift நமக்கு தருவாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, Merry Christmas, dear children. Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, Merry Christmas, dear children. குத்தும் பனியில் குளிர் நிலா, மண்ணில் வந்த பாலகனே, உம்மை அழைக்க என் அன்னை மடி மீது நீயும் தவழ, கண்டு காணமை கொண்டு வந்தன, மாட்டு கொள்ளுமாய் எந்த உள்ள மாறிட, மீட்பர் பிறந்துள்ளார் எங்கள் நண்பனாய், நண்பனாய் நீயும் மாறிட, எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன்.
வாணி நீளம் ஓடும் நீரும் உம் அன்பை அறிந்ததே. சாதி மதம் தேடலிங்கே அன்பை அழித்ததே. ஒரு தாயை தேடும் பிள்ளை போல அன்பை தேடி நின்றே. இந்த தேடல் எல்லை செல்லும் முன்னே உம்மை கண்டுகொண்டே. Glory to the newborn King. Christ by highest heaven adored, Christ the everlasting Lord. Late in time, behold him come, offspring of a virgin's womb. Veiled in flesh, the Godhead see, held incarnate deity. Peace with us, the flesh to blood, Jesus our Emmanuel. Heart the herald angels sing, glory to the newborn King. Dashing through the school, the one horse open sleigh. Oh, lovely we go, laughing all the way. Let's all walk and swing, making spirits bright. What fun it is to ride and sing the sleighing song tonight. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. எல்லாருக்கும் வணக்கம். இந்த கிறிஸ்மஸ் ஃபீல் ஏற்கனவே இங்கே வந்துருச்சு. அது நல்லா ஃபீல் பண்ண முடியுது எனக்கு. இந்த நாளில் உங்கள் எல்லாரையும் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்கள் குடும்ப விழா இது. அதில் என்னையும் ஒருத்தராக இணைச்சிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வென் ஃபாதர் லூயிஸ் பிரிட்டோ இந்த விழாவுக்கு கூப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஏன்னா கிறிஸ்மஸ் வேலைகள் கொஞ்சம் இருக்கிறதுனால வேண்டாமான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு கலைக்காவிரி வர்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே கேட்குற கொலுசு சத்தங்கள், ஜதி, மியூசிக் இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என்னுடைய பள்ளி காலங்களில் இயல், இசை, நாடகம் அப்படிங்கிறது என்னோட ஒரு சந்தோஷம். எப்போவுமே அதில் ஒரு பங்கு பெற்று அது ஒரு சந்தோஷமாக இருக்கிறது இது இங்கே வரும்போது அது ஒரு புத்துணர்ச்சி. எனக்கு ஒரு புத்துணர்ச்சி. அது எப்போவுமே அதில் பங்கெடுத்த ஒரு ஞாபகங்கள், எப்போவுமே மேடை ஏறி ஆடி பாடி நடித்து கொண்ட இதெல்லாம் இங்கே பார்க்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது திரும்பி திரும்பி.
அதனால் இந்த இடம் வந்து எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற இடம். அதனால் இந்த வாய்ப்பை நான் நழுவ விடக்கூடாதுன்னு சரி ஒத்துக்கிட்டு வந்துட்டேன். சந்தோஷம் வந்ததுனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த நாளில் நான் உங்களோட இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுறதுல சந்தோஷப்படுறேன். இப்போ கிறிஸ்மஸ் அப்படின்னாலே ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு இது போக, இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியிலே நிறைய இடங்கள் போய்கிட்டு இருக்குது. இயேசு பிறந்த இடம் ஜெருசலேம், பாலஸ்தீன் இடமெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது, வேண்டாம் எங்களுக்கு, ஏன்னா நாங்கள் போர் யுத்தம் இதுன்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறது, குழந்தைகள் வந்து கொல்லப்படுறாங்க. இந்த விஷயத்தில் கிறிஸ்து பிறப்பை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடாமல் ஜெபம் அது மட்டுமே வச்சு கொண்டாட போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அங்கே மட்டும் இல்லாமல் நம்ம மக்கள் கூட இங்கே இப்போ நேற்று தான் நாங்கள் தூத்துக்குடி போயிட்டு வந்தோம். மக்கள் வெள்ளத்தில் கஷ்டப்படுறது பார்த்துட்டு எங்கள் ஆஸ்பத்திரி கூட தண்ணிக்குள்ளே இருக்குது. எங்கள் சிஸ்டர்ஸ் வந்து ஐலேண்டில் இருக்கிற மாதிரி நடுவில் அவங்க வீடு, அப்புறம் பேஷண்ட்ஸ் எல்லாம் வார்டெல்லாம் தண்ணியாகி தனியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த சமயங்களில் நம்ம கிறிஸ்மஸை எப்படி கொண்டாடுறது, எப்படி அர்த்தமுள்ளதாக மாற்றணும், இந்த கிறிஸ்மஸ் பிறப்பை வந்து அர்த்தமுள்ளதாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. கிறிஸ்து வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு நேரம் வர்ற விஷயம், அதை எல்லாரும் எதிர்பார்த்துருக்குறோம் இல்லை, கொண்டாட்டங்களுக்காக எதிர்பார்த்துருக்குறோம். இந்த கொண்டாட்டத்துக்கு ஊடையே நம்மளும் இந்த கிறிஸ்மஸை எப்படி ஒரு அர்த்தமுள்ளதாக்கலாம் அப்படின்னும் சிந்திக்கணும். இந்த கிறிஸ்மஸ்னாலே நம்ம என்ன யோசிக்கிறோம், இப்போவும் ஜஸ்ட்டு கிஃப்ட் ஷேரிங் இருந்ததில்ல, ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆர்ப்பாட்டத்தோடு நம்ம கிஃப்ட் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட்ஸ் கொடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, வாழ்க்கையில் முக்கியமானது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது கூட நான் என்ன யோசிக்கிறேன்னா, கிஃப்ட் ரெண்டு விஷயங்கள், பையிங் எ கிஃப்ட் அண்ட் பீயிங் எ கிஃப்ட், ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ buying a gift is important, but being a gift to other is one more step further. You have to go up to being a gift to others. Not only to others, being a gift to oneself. ரெண்டு விஷயங்கள் இந்த நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். பையிங் எ கிஃப்ட் வந்து ரொம்ப ஈஸி, நம்மளுக்கு கொஞ்சம் காசு இருந்தால் போய் வாங்கிக்கலாம் கிஃப்ட்டு, இல்லை போய் வாங்கிடலாம் கிஃப்ட்டை. ஆனால் பீயிங் அ கிஃப்ட் டேக்ஸ் லிட்டில் ஆஃப் ஆர் செல்ஃப், ஸ்பெண்டிங் ஆர் செல்ஃப் ஃபார் அதர்ஸ். அதுதான் கிறிஸ்மஸோட இம்பார்ட்டன்ட் மெசேஜ். ஆக்சுவலாக நம்ம கடவுள் அவரையே தன்னையே உலகுக்கு கொடுத்தது தான் கிறிஸ்மஸ், இல்லை? அதை எல்லாருக்குமே தெரியும். கடவுள் நம்மோடு அப்படிங்கிறது தான் நம்ம கிறிஸ்மஸ் அப்படின்னு கொண்டாடுறோம். கிறிஸ்து நம்மோடு, அது அந்த விஷயங்களை நம்ம யோசிக்கிறது. ஹவு கேன் ஐ பி அ கிஃப்ட் டு அதர்ஸ், பி எ கிஃப்ட் டு அதர்ஸ், அது மோர் அண்ட் மோர். அண்ட் அனதர் திங், கிஃப்ட் டு ஒன் செல்ஃப். எப்படியெல்லாம் இருக்கலாம் கிஃப்ட் டு ஒன் செல்ஃப், அதை கொஞ்சம் யோசிக்கணும். எப்படி கிஃப்டாக இருக்கலாம் நம்ம டு அதர்ஸ்? நம்ம மனநோக பண்ணுறவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கறது மூலமாக, சரியா? யாரோ நம்மளை திட்டாங்க, நான் ஒரு தப்புமே பண்ணலை, ஆனால் அவங்க திட்டாங்க அப்படின்னாலும் அவங்கள மன்னிக்கிறது மூலமாக நம்ம அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக இருக்கலாம், சரியா? நம்ம தாய் தந்தைக்கு எப்படி ஒரு கிஃப்டாக இருக்கலாம்? தாய் தந்தைக்கு எப்படி கிஃப்டாக இருக்கலாம்? அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது மாதிரி, அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரி. சொல்லுவாங்கள்ல, தாய்க்கு தன் பிள்ளை சான்றோன் என்று கேட்கும்போது தான் அவங்களுக்கு பெருமை. அதே மாதிரி அவங்களுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி நம்ம இருந்தோம்னா நம்ம அவங்களுக்கு கிஃப்ட் ஆகிறோம், இல்லை? பெருமை சேர்க்கணும் தாய் தந்தைக்கு. நண்பர்களுக்கெல்லாம் அன்பை நேசம் கொடுக்கறது, சகோதரர்களுக்கு பாசம் கொடுக்கறது மூலமாக நம்ம அவங்களுக்கு கிஃப்டாக மாறலாம்.
பீயிங் அ கிஃப்ட், அதை மட்டும் எப்படி எப்படியெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள். ரொம்ப துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதலான வார்த்தை பேசுகிறது மூலம் நம்ம அவங்களுக்கு கிஃப்டாக மாறுறோம். ஒரு ஆறுதலான சாதாரணமாக ஒரு புன்னகை, ரொம்ப சோகத்தில் வர்றீங்க, என்டர் பண்ணுறீங்க காலேஜுக்குள்ளே, ஒரு ஆள் பார்த்து நம்மளை ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த புன்னகை அப்படிங்கிறதே ஒரு கிஃப்ட். அப்படியா, நம்மளை அது சந்தோஷப்படுத்துது. கிஃப்ட் எப்போவுமே மற்றவங்கள சந்தோஷப்படுத்தும்ல, அதே மாதிரி தான் பீயிங் எ கிஃப்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த கிறிஸ்மஸ் மெசேஜை நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயத்தில் நம்ம எப்படி பீயிங் எ கிஃப்ட் டு ஆர் செல்ஃப், எப்படி கிஃப்டாக இருக்கலாம் நமக்கே அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள். கோபம் வரும்போது நிதானமாக இருக்கிறது, அது நமக்கே நாம் கொடுத்துக்கிற கிஃப்ட். கோபம் வரும்போது நிதானமாக இருக்கிறது, சரியா? குழப்பம் வரும்போது அமைதியாக இருக்கிறது, குழப்பம் வரும்போது எந்த முடிவும் எடுக்காமல் அமைதியாக இருக்கிறது, அது ஒரு நாமே நமக்கு கொடுத்துக்கிற கிஃப்ட். அப்புறம் தோல்வி வரும்போது பொறுமையாக இருக்கிறது. தோல்வி என்பது தள்ளி போடப்பட்டிருக்கிற வெற்றி அப்படிங்கிறத யோசித்து பொறுமையாக இருக்கிறது, அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற கிஃப்ட். வெற்றி வரும்போது தன்னடக்கம், ஹியூமிலிட்டி, அதுவே நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு கிஃப்ட். இதெல்லாம் நல்ல குணங்கள். நம்ம அவை பாட்டி சொல்லியிருக்கிறாங்க, எள்ளுக்குள்ளே எண்ணெய் இருக்கிறது தெரியுமா? அது பிழிஞ்சு பார்த்தா தான் தெரியும். அது அவை பாட்டி எப்படி சொல்கிறாங்க, எள்ளுக்குள்ளே எண்ணெய் இருக்கிற மாதிரி நம்முடைய ஒவ்வொருக்குள்ளும் ஈசன் ஒளி இருக்குது. ஈசன் ஒளினா என்ன? நல்ல எண்ணங்கள். நல்ல எண்ணங்கள் நம்ம உள்ளத்தில் இருக்குது, அது வெளிப்படணும். எப்படி வெளிப்படுறது? இப்படி நல்ல நல்ல கோபத்தில் நிதானமாக இருக்கிறது, குழப்பத்தில் அமைதியாக இருக்கிறது, அப்படியா துன்பத்தில் தன்னம்பிக்கையோடு இருக்கிறது, வெற்றியில் தன்னடக்கத்தோடு இருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய ஈசன் ஒளி வெளியே வர்ற சமயங்கள். அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக, அதை நமக்கே நாம் கொடுத்துக்கிற கிஃப்ட், நம்மளே அது சந்தோஷப்படுத்தும். இப்படி இந்த கிறிஸ்மஸில் நம்ம இந்த மெசேஜ் மட்டும் எடுத்துக்கலாம். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது. ஏன்னா நானும் அதை ப்ராக்டிஸ் பண்ணால் எனக்கு சந்தோஷம் தருது. அதை உங்களுக்கும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த முடிவு, ஒவ்வொரு வாழ்க்கைங்கிறது ஒரு நிமிடத்தில் நம்ம எதையும் சாதிக்க முடியும்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் ஒரு நிமிடத்தில் நாம் எடுக்கிற முடிவுகள் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். அதனால் இந்த கோபம் வர்றது ஒரு நிமிடத்தில் வர்ற இந்த நிதானம், அந்த பொறுமை, அதெல்லாமே நம்ம வாழ்க்கை நம்ம சிறப்பாக அமைகிறதுக்கு அது உதவி செய்யும். அதனால் இந்த கிறிஸ்மஸ் விழாவில் உங்கள் எல்லாரையும் பார்த்து மகிழ்ந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் பிறப்பு நல்வாழ்த்துக்கள் மற்றும் 2024 நல்ல வருடமாக, ஆரோக்கியமான வருடமாக, எல்லாருக்கும் எல்லா செல்வங்களையும் கொண்டு வர்ற வருடமாக அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிறிஸ்மஸ் விழாவுக்கு இந்த ஆண்டு சிறப்பு விருந்தினராக டாக்டர் சிஸ்டர் ஜாக்லின் மேரி அவர்கள் வந்திருந்து மிக அருமையான செய்தியை, நாம் எப்படி மற்றவருக்கு ஒரு கிஃப்டாக பரிசாக மாற முடியும் என்றும் நமக்கே நாம் எப்படி ஒரு கிஃப்டாக மாற முடியும் என்றும் மிக அருமையாக விளக்கியிருக்கிறார். சகோதரி அவர்களை நான் மனதார வாழ்த்துகின்றேன். முதலிலே ஒரு பெண் தன்னுடைய திருமண வாழ்க்கையை துறந்து கடவுளுக்காக தன்னை அர்ப்பணிப்பதே ஒரு பெரிய காரியம் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணத்தை தன் கடவுளுக்காக, இயேசுவுக்காக கொடுத்து இந்த துறவற வாழ்க்கைக்குள்ளே நுழைந்திருக்கிறவர். அதிலும் குறிப்பாக மருத்துவ பணியை தேர்வு செய்து மக்களுக்கு மருத்துவ பணி ஆற்றுகின்ற அருமையான ஒரு மகத்தான பணி. நம்ம எல்லோரும் உடம்பு சரியில்லாமல் தான் தெரியும், நமக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் அவங்களுடைய தேவை தெரியும். டாக்டர் சிஸ்டர் ஜாக்லின்கிட்ட போகும்போது தான் தெரியும் நமக்கு. அப்போது அது மாதிரி பிறருக்கு நோயிலே உதவுகின்ற ஒரு பணியை செய்வதற்காக அவர்கள் தேர்ந்து கொண்டது அதையும் விட ஒரு சிறப்பான பணியாக பார்க்கிறேன்.
நேற்று கூட அவர்கள் தூத்துக்குடியிலே அவர்கள் நடத்துகின்ற சைல்ட் ஜீசஸ் சிஸ்டர்ஸ் அவங்க நடத்துகின்ற எஃப்எம்எம் சிஸ்டர்ஸ் திருச்சியிலே சைல்ட் ஜீசஸ் மருத்துவமனை வைத்திருக்கிறார்கள். பல இடங்களிலே மருத்துவமனை இருக்கிறது. தூத்துக்குடியிலே லெப்ரசி ஹோம் ஒன்று வைத்திருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த நோயாளிகள் எல்லாம் தொழுநோயாளர்கள், அவர்களுடைய வீட்டுக்கு அறைகளுக்குள்ளே தண்ணீர் வந்து விட்டது என்று கேள்விப்பட்டு அங்கு சென்று அவர்களுக்கு மாற்று இடமெல்லாம் ஏற்பாடு செய்துவிட்டு நேற்று இரவே வந்துவிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். எனவே சிறப்பான நன்றியை சகோதரி ஜாக்லின் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பசிலிக்கா பங்கில் இருந்த போதிலிருந்து சகோதரி எனக்கு பழக்கம். இன்றும் நம்முடைய குழந்தை இயேசு மருத்துவமனையிலே மாணவ செல்வங்களை அவளை அனுப்பும் போதெல்லாம் முந்திலாம் வந்து கொஞ்சம் லேட்டாவது சீக்கிரம் எங்களை பார்த்து அனுப்பிச்சி விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இங்கே பிள்ளைங்கள்லாம் சொல்லும்போது சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டாலும் சரி, இல்லை மற்ற அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டர் ஆலிஸ் போன்றவங்க, சிஸ்டர் விஜிலா, இவங்க எல்லாத்துட்டையுமே எங்கள் பிள்ளைங்க வந்துட்டாலும் கொஞ்சம் சீக்கிரம் அவங்கள அனுப்பிச்சி விட்ருங்க சிஸ்டர்னு சொன்னால் உடனடியாக தாமதம் செய்யாமல் அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கிறார்கள். அதற்காகவும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர்ஸ் ஃபார் யுவர் wonderful ministry for our students. God bless you. Thank you. For another home so that the Herod would not know the right direction they had come from. They also decided then that they would not tell King Herod anything about what they had seen. When the wise men left, an angel appeared to Joseph in a dream and said, "Arise, take Jesus and Mary and run right to Egypt." Joseph got up to right away and woke up Mary. She quickly picked Jesus right up and they left in the middle of the night for Egypt where they should be safe. Right after King Herod died, an angel appeared again right away to Joseph and told him to go right to the place called Nazareth. And that's right where Jesus grew up. Stop. So lift your gifts, all of you. Do you all have a gift? Okay. So this is the gift that அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். மிக அருமையான முறையில் இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் விழா நம்முடைய கல்லூரியில் நடந்தேறி கொண்டிருக்கிறது. அதற்காக எல்லாம் உள்ள இறைவனுக்கு நான் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மேலும் நம்முடைய கல்லூரி முதல்வர், அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவ செல்வங்கள் அனைவரும் இணைந்து ஒரு குடும்பமாக இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது முடிந்த பிறகு கீழே நம்முடைய கல்லூரிக்கு பல விதங்களில் உதவி செய்பவர்களுக்கும் பரிசுகளை கொடுக்க போகின்றோம். அவர்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் கீழே என்னுடைய அறையிலே அவர்களுக்கும் பரிசுகள் இருக்கிறது. இந்த பரிசு அப்படின்றத கிறிஸ்மஸ்லேருந்து பிரிக்கவே முடியாது. கிறிஸ்மஸ் அப்படின்னாலே கிஃப்ட், கிறிஸ்மஸ் அப்படின்னாலே பரிசு. இன்றைக்கி பேசின எல்லாரும் குறிப்பிட்டது நாம் எப்படி மற்றவங்களுக்கு கிஃப்டாக மாறணும், நமக்கு எப்படி கிஃப்டாக மாறணும்னு சிறப்பு விருந்தினர் அருமையாக பேசினாங்க. நான் என்னுடைய செய்தியாக எதை சொல்ல போகிறேன் அப்படின்னா, கடவுள் இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பரிசாக இயேசு பிரானை கொடுத்திருக்கிறார். ஜீசஸ் அவர்தான் இந்த உலகத்துக்கு அவர் கொடுக்கிற பரிசு. வழக்கமாக பரிசு கொடுக்கறதுல பல வகைகள் இருக்குது. இப்போ அரசியல்வாதிகள் பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அது அவங்க திரும்ப கேட்குறாங்கன்னு அர்த்தம். எந்த வகையில்? வாக்காக திரும்ப அதுக்கு எதிர்பார்ப்பாங்க, அதுக்காக கொடுக்குற பரிசு. அது உதவித்தொகையாக இருக்கலாம், ஊக்கத்தொகையாக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நேரத்துக்கு எதுவாக இருந்தாலும் அரசியல்வாதிகள் கொடுக்கறது எல்லாமே மறுபடியும் அவர்களுக்கு நாம் வேறு வகையிலே திரும்ப கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொடுப்பது, அது ஒரு பரிசு. ஆனால்
கடவுள் இந்த உலகத்துக்கு பரிசு கொடுக்கும்போது எதையுமே எதிர்பார்க்கவில்லை. There was no expectation. ஒரே ஒரு காரணம்தான் நமக்கு பரிசு கொடுப்பதற்கு, நம் மீது வைத்த அன்பு, அவ்வளவுதான். உலகத்தின் மீது வைத்த அன்பின் காரணமாக இந்த உலகத்தில் இருக்கிற என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொல்வதற்காக தன்னுடைய மகன் இயேசுவை உலகிற்கு பரிசாக கொடுக்கிறார். இதில் என்ன ஒரு மற்ற விழாக்களை காட்டிலும் கிறிஸ்மஸ் ஒரு ஸ்பெஷல் என்றால், இந்த விழா கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அல்ல. இந்த விழா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும், மனிதர்களாக பிறந்த எல்லாருக்கும் இது விழா. ஏனென்றால் எல்லாருக்கும் தேவை மகிழ்ச்சி, எல்லாருக்கும் தேவை உணவு, எல்லாருக்கும் தேவை காற்று. இதெல்லாம் நம்ம பிரித்து பார்க்க முடியாது. அதை சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி தான். நீங்கள் இந்த குடிலில் பார்த்தீங்கன்னா இயேசு பிறந்திருக்கார் இல்லையா, அவர் எங்கே வச்சுருக்கிறாங்க? எந்த தொட்டியில் வச்சுருக்காங்க? தீவன தொட்டி. தீவன தொட்டியில் வச்சுருக்கிறாங்க. தீவன தொட்டி. தீவன தொட்டியில் அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கெல்லாம் தீவனம், தீனி போடுற தொட்டி. அப்போது இந்த உலகத்துக்கே தீனியாக, தீவனமாக வந்தவர் தான் யார்? இயேசு. அதான் நீங்கள் குறிக்கணும். என்ன தீனி? மனிதனுக்கு தேவை என்ன? மகிழ்ச்சி, நிம்மதி, அமைதி. இதுவெல்லாம் இல்லாத இடத்துல தீனியாக வர்றார். இந்தா சாப்பிடு, என்ன சாப்பிடு, என்ன சாப்பிட்டு நீ மகிழ்ச்சியார் அப்படின்றதுக்காகத்தான் அவர் பிறந்திருக்கிறார். ஸோ அவரை எந்த மதத்துக்குள்ளேயும் அடைக்கவே முடியாது. தண்ணியை நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குள்ளே அடைக்க முடியுமா? காற்றை அடைக்க முடியுமா? அல்லது சாப்பிட்ற சாப்பாட்டை ஒரு மதத்துக்குள்ளே பிரிக்க முடியுமா? இந்த மதத்துக்கு தான் இந்த சாப்பாடு சொல்ல முடியுமா? இல்லை. சாப்பாடு எப்படி எல்லாத்துக்கும் ஒன்றா இருக்கோ, இந்த உலகத்துக்காக கொடுக்கப்பட்ட சாப்பாடு தான் இயேசு. ஸோ இதை ஒரு மத விழாவாக தயவுசெய்து யாருமே நினைக்காதீங்க. இது உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா. அதனால் கிறிஸ்மஸ் விழா அன்று நாம் எல்லாரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். பேராயர் ஃபுல்டன்ஷின் சொல்வார், நாம் எல்லாம் வாழ்வதற்காக பிறக்கிறோம், ஆனால் கொல்லப்படுவதற்காகவே பிறந்தவர் இயேசு. நம்முடைய பிறப்பின் நோக்கம் வாழ்வது, டு லிவ். ஆனால் இவர் பிறந்த நோக்கம் எதுவென்றால் கொல்லப்படுவதற்காகவே பிறந்தவர். அதனால் இப்படி ஒரு இயேசு ஒரு தீனியாக நமக்கு இருக்கிறார். அது சிம்பாலிக்காக சொல்கிற விதமாக தான் தீவன தொட்டியில் கிடத்தி இருக்கிறாங்க. பாருங்கள், உலகத்தையே படைத்த கடவுளுக்கு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு இடமில்லை. இதுதான் யதார்த்தம். அன்பு, உண்மை, நீதி இதெல்லாம் மதிக்கப்படாத ஒரு பூமி இந்த பூமி. அதனுடைய சிம்பாலிக்காக சொல்கிறது தான் இயேசுடைய பிறப்பு விழா. இன்றைக்கி பாருங்கள், இயேசு ஏன் தமிழகத்தில் பிறக்கலை? இயேசு ஏன் அமெரிக்காவில் பிறக்கலை? இயேசு ஏன் ஆஸ்திரேலியாவில் பிறக்கலை? மிக மிக பயங்கரமான ஒரு இடமாகிய அந்த ஜெருசலேம், பெத்லகேம் பகுதியில் பிறந்திருக்கிறார். இன்றைக்கி ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு இடம், அந்த இடத்துல பிறந்திருக்கிறார். அன்புக்கு மதிப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற இடத்துல ஒரு இனத்தை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இன்னமும் இயேசு அவங்க ஏற்றுக்கவே இல்லை. யூத இனத்தில் தான் இயேசு பிறக்கிறார், ஆனாலும் இவரை நாங்கள் மெஸ்ஸியாவாக ஏற்க மாட்டோம். மெஸ்ஸியா என்பவர் வருவார், இனிமேல் தான் வரப்போகிறார் அப்படின்னு யாருக்காகவே காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த யூத மக்கள். அதுதான் ஒரு பரிதாபமான சூழ்நிலை. அவர்கள் இன்று இயேசு பிறந்த அந்த புண்ணிய பூமியில், பாலஸ்தீனாவிலே, பெத்லஹேமில், கிறிஸ்தவ அந்த தேவாலயங்களிலே கிறிஸ்து பிறப்பு விழாவே கொண்டாட முடியாத அளவுக்கு கொடூரமாக தாக்குதல்களை நடத்தி அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை கொன்று குவிக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள், செய்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால் இந்த ஆண்டு உலகமெங்குமே கிறிஸ்மஸ் விழா சற்று யோசித்து பார்த்து கொண்டாடப்படுகிறது. ஆடம்பர செலவுகளை எல்லாருமே குறைத்து விட்டார்கள்.
ஆனால் இதில் அர்த்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். மனிதர்களை மதிக்க வேண்டும், அதுதான் செய்தி. அதை விட்டுவிட்டு வெளி ஆடம்பரங்கள், பெரிய 50 அடி உயரத்தில் கிறிஸ்மஸ் ட்ரீ வைத்தோம் அல்லது வானலாவ மின் விளக்குகள் அலங்காரம் செய்தோம் என்றெல்லாம் இன்று கொண்டாட முடியாது. அது இயேசு பிறப்பு விழாவுக்கு அர்த்தம் கொடுக்காது. அதே சமயத்தில் மனிதர்களை மனிதராக மதிக்கிற ஒரு பழக்கத்தை கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக இந்த விழா அர்த்தமுள்ள விழாவாக இருக்கும். எனவே இந்த ஆண்டு நம்முடைய கல்லூரியிலே மாணவ சங்கங்கள் ஏறக்குறைய நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். ஒரு சிலர் விடுமுறைக்காக முன்னதாக சென்று விட்டார்கள். நான் ஒரு சிலர் என்னிடம் வந்து கேட்டபோது நான் அவரிடம் கெஞ்சி கேட்டேன், உங்களுக்காக தான் இந்த விழா ஏற்பாடு செய்திருக்கிறோம், தயவுசெய்து லீவு எடுக்காதீங்க. சொன்ன உடனே ஒரு சில பிள்ளைங்க கேட்டுக்கிட்டு சரி ஃபாதர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை கரவலை எழுப்பி நான் தெரிவிப்படுத்திக் கொள்கிறேன். இந்த விழா உங்களுக்கான விழா, நீங்கள் கொண்டாடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த பரிசெல்லாம் பெரிய விலை பயங்கரமான விலை உள்ள பரிசெல்லாம் கிடையாது. சும்மா எல்லாம் 35 ரூபா 40 ரூபா 50 ரூபா பரிசு தான். இதெல்லாம் ஏதோ விதத்தில் உங்களுக்கு ஒரு உதவி செய்யும். ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட்டை நீங்கள் காசு போட்டு வாங்க வேண்டிய தேவையில்லைன்றதுக்காக அந்த ஏற்பாட்டை நாங்களே செய்தோம். இந்த ஆண்டு நம்முடைய கல்லூரியில் எனக்கு முன்னாடி பேசிய திரு ஜோ அவர்கள் சொன்னது போல் மாதாவுக்கே வளைகாப்பு போட்டு பார்த்து அலங்கரித்தது இந்த மேடையில் தான் என்று நினைக்கின்றேன். அப்படி வளைகாப்பு நிகழ்ச்சி முதற்கொண்டு இந்த கிறிஸ்மஸ் விழா ஒரு வித்தியாசமான விழாவாக ஏற்பாடு செய்திருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக அந்த பேஜண்ட், கிறிஸ்மஸ் பேஜண்ட்டை ஏற்பாடு செய்தவர் நம்முடைய பிரேம்குமார், டாக்டர் பிரேம்குமார் அவரும், டாக்டர் சுனிதா, டாக்டர் பிரசன்னகுமாரி, இந்த 3 பேரும் டீமாக சேர்ந்து நடனங்கள், பாடல், நாடகம் எல்லாவற்றையும் மிக அற்புதமாக செய்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். அருண், ஃபாதர் அருள்ராஜா, ஃபாதர் அருள்ராஜ், ஆரோன், இவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய தமிழ்ச்செல்வன் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக அமைந்திருந்தது. மீண்டும் நீங்கள் உங்களுடைய இல்லங்களிலே சென்று இந்த செய்தியை மற்றவர்கள் எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். God bless you. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. தேங்க்யூ.